ஹலோ வியூவர்ஸ். சிஎஸ்கே தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுவும் எம்எஸ் தோனி, மகேந்திர சிங் தோனியை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு நான் மகேந்திர சிங் தோனியை பத்தி பேச போறேன். ஜூலை 7, 1981ல மகேந்திர சிங் தோனி ஜார்க்கண்ட்ல பிறக்கிறாரு. ரொம்ப புவரான ஃபேமிலியில பிறக்கறனால எஜுகேஷன்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. அதனாலேயே கொஞ்சம் வயசுலயே ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கலெக்டருக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் இவங்கள சேர்த்தி விடுறாங்க. ஆனா இவங்களுக்கு கிரிக்கெட் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால கிரிக்கெட் கோச்சிங் போறதுக்காக எப்படியாச்சும் பணம் கேட்டு அவங்க அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் எம்எஸ் தோனி அவங்க அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு 5000 ருபீஸ் கேஷ் வேணும்னு சொன்னோடனே அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆயிட்டு, என்கிட்ட எதுப்பா அவ்வளோ பணம், நீ வேலைக்கு போ, நல்லா சம்பாரிச்சு அதுக்கப்புறம் அந்த பணத்தை சேர்த்து வச்சு கிரிக்கெட் ட்ரைனிங்க்கு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரிக்கெட்ல சேர்ந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிச்சி போயிருச்சு. ஒன்று பேட்டிங், இன்னொன்று விக்கெட் கீப்பர். விக்கெட் கீப்பிங்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிளேயர் இன் தமிழ்நாடுவா இவர் இருக்காரு. இப்படிதான் எம்எஸ் தோனி ஒரு பெரிய ஆளா வந்திருக்காரு. தலை ஃபார் த ரீசன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, இன்ஸ்டாகிராம்ல பாக்குறவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.